வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் மோர் காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீர் மோரும் நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு இந்த காயை, அதாவது இது வந்து மா இஞ்சி, இந்த மா இஞ்சியை வந்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டு இதில் போடுறது, இதுதான் வந்து நீர் மோர் காய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ஊட்டை அப்படிம்பாங்க. ஊட்டைனா இந்த இதுக்கு பேர் வந்து ஊட்டைம்பாங்க. தமிழில் வந்துட்டு நீர்மோர் காய் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது பேர் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். மாங்காய் இஞ்சி எடுத்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கடுகு 1 டீஸ்பூன். இது வந்து அரைக்கிறதுனால நம்ம அப்படியே மிளகா போட்டு அரைச்சோம் அப்படின்னா விதையாக அப்படி இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன். மிளகாயை ஒரு 6 எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் தயிர். எந்த அளவுக்கு நீங்கள் தயிர் எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மிளகா ஊற வச்சுருக்கனால இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி வடிகட்டிட்டு இந்த காயோட நம்ம இதில் ஊற வைக்க வேண்டியதுதான். இதை வந்து இந்த தோல் எடுத்துடணும். தோல் எடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் கட் பண்ணி இதில் ஊற வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மா இஞ்சி பாருங்கள், நான் தோல்லாம் எடுத்தாச்சு. நீட்டாக கழுவிட்டு நம்ம சைஸுக்கு வேணுங்கிற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், மிக்சியில் வந்துட்டு கடுகு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரமிளகா ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வரமிளகா, இந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி இந்த மா இஞ்சியில் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் தனியாக தான் வந்துட்டு மோரை அடித்து ஊற்றணும். நம்ம என்ன தான் மிக்ஸியில் அடித்தாலும் கொஞ்சம் அரைப்படாது இல்லையா, நல்லா நம்ம வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டால் தான் இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதோடு சேர்ந்து மோரும் நல்லா அடிச்சுட்டு தான் நம்ம வடிகட்டியே ஆகணும். இதோடு நம்ம தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மோரையும் வந்து நல்லா அடித்தாச்சு. கலர் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். இதையும் நல்லா வடிகட்டிக்கணும். பாருங்கள், எனக்கு கொஞ்சம் இருக்குது. இதையும் நல்லா போய் ஒரு தடவை மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மீதி இருக்க மோரும் நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த மிளகாயை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதனுடைய தண்ணியும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இந்த திப்பியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எடுத்து போட்டுடணும். பாருங்கள், நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்படி கொஞ்சம் ஸ்லோவாக தான் அதுவும் தண்ணி இறங்கும் இல்லையா, திப்பியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இவ்வளோதான் ப்ராசஸ். இது 1 இயர் ஆனாலும் வந்து கெடாது, ஜம்முன்னு இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஊற ஊற அப்படியே தயிர் சாதத்துக்கு, உப்புமாவுக்கு எல்லாத்துக்குமே டாப்பாக இருக்கும். நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டிஃப்ரெண்ட்டான டிஷ் இது. அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிச்சாச்சு. இப்போ அந்த காயை நம்ம மா இஞ்சியை இதில் போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கிளறிக்கலாம். கலர் பார்த்திங்களா, பார்க்கறதுக்கு சும்மா சான்ஸே இல்லை, மேங்கோ கலரில் இருக்கும். இது ஜம்முன்னு. இது வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த காயை இதில் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். பாருங்கள், மா இஞ்சியை நான் குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். எல்லா மா இஞ்சியும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 2 நாள் கழித்து இதை சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் டெய்லியுமே நம்ம குளிச்சுட்டு வந்தப்புறம் இதை ஒரு கலக்கி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா கூட வெளியே வச்சுக்கலாம். 1 இயர் வரைக்கும் இது கெடாது, ஜம்முன்னு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு இந்த நீர் மாதிரி இருக்கிறீங்களா, தண்ணி மாதிரி இருக்கா, இந்த தண்ணியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்போ காரமோ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு காயும் எப்படி இழுக்குது அப்படின்னு தெரியாது நமக்கு. அதனால் மற்றபடி இந்த குவான்டிட்டி இது அந்த அளவு தான்.
சூப்பராக இருக்கும். அது பாட்டுக்கு ஊறிட்டே இருக்கும். இந்த மாதிரி பவுலில் நம்ம வந்து திறந்த இது மாதிரி வச்சுக்க முடியாது இல்லையா, இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுக்காக உள்ள ஒன்றா கண்ணாடி ஜார், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கணும். கண்ணாடி ஜார் இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கலாம். நான் டப்பர் வேர் அப்படிங்கிறதுனால நான் அதை எடுத்து யூஸ் பண்ணுறேன். இதை அப்படியே இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ரெகுலராகவே இந்த காய் இருக்கிற வரைக்குமே நம்ம டெய்லியுமே வந்து கலக்கி விடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலர் ஜம்முன்னு இருக்குது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். அப்போ தான் உப்பு காரம் சரியாக இருக்கா என்னங்கிறது தெரியும் எனக்கு. சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ.